ஹை வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்தில் ராஜராஜன் எந்த தப்பு இல்லை சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிடுச்சேரி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் ராஜராஜன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பொண்ணுங்க கூட உங்களை நம்பிச்சிங்க, ஆனால் நான் தான் உங்களை நம்பாமல் ரொம்ப பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடுச்சேரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்னோட கையாலேயே உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இதை பார்த்து ரேவதி, ஸ்வாதி, ரோகிணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு வழியாக அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தி மாமா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஸ்வாதி விட யார் புரிஞ்சுக்கலன்னா என்ன, நம்மளுக்கு தெரியும்ல கார்த்தி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கான், ஆனால் சில பேர் அந்த நன்றியெல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து தான் சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. யார் மேலே கோவமாக இருக்கா? நான் என் புருஷன் மேலே கோவமாக இருப்பேனா? நான் உங்கள் முன்னாடி சும்மா நடிக்கிறேன், அது என்னைக்கு உங்களுக்கு தெரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி உங்கள் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அப்போது சந்திரா ரேவதியை நோட் பண்ணுறாங்க. என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே, கார்த்தியை பற்றி பேசினா எப்போவுமே கோவப்படுவா, ஆனால் அவன் முகத்தில் கோவம் இருக்கிற மாதிரியே தெரியலையே, எனக்கு என்னமோ ரேவதி பண்ணுறதெல்லாம் சரியில்லாத மாதிரி தான் தோணுது, ரேவதியை ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நினைக்க, இந்த சைடு சிவனாண்டியை போய் பார்த்து பேசுகிறாங்க. என்னங்க இது, நம்ம நினச்சதுக்கு மேலே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த கோயிலில் முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பண்ணோம், கடைசியில் இந்த கார்த்தி பையன் இப்படி பண்ணிட்டானே, அது மட்டும் இல்லாமல் இந்த பார்வதியை வேற அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க, அதனால தான் அந்த பார்வதி எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா சொல்கிறா, அப்போது பார்வதி எல்லா உண்மையும் சொன்னதுக்கு காரணம் அந்த கார்த்தி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க அந்த மயில்வாகனை சேட்டு வேட போட்டு அந்த பார்வதியை நல்லா ஏமாத்திட்டா, அவளும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இது கேட்டதுமே சிவனாடி சொல்கிறாங்க, விடு சந்திரா, இப்போ ஆடி மாத கோயில் பூஜை தானே முடிஞ்சிருக்கு, அடுத்து என்ன வரும், அந்த கோயில் கும்பாபிஷேகம், அதை எப்படியாவது நடக்க விடாமல் நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானை போட ஆரம்பிக்குதுங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி கோயிலில் கார்த்தியை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரேவதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மாமா நான் என் புருஷனை தானே கொஞ்சுறேன், நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி யாராவது பார்த்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல, நீயும் மாட்டிப்ப வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் மாட்டிக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி நாளைக்கு ரெடி ஆயிரு, நான் நாளைக்கு உன்னையே வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ரேவதி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரேவதி டைமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இது இன்னைக்குன்னு பார்த்து டைம் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டைமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மாமா டைம் ஆகவே மாட்டேங்குது, எப்போ மார்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி எதுக்காக நீ டைமே பார்த்துக்கிட்டு இருக்க, வீடு காலையில் ஆகிட்டா நீ தான் என்னை மீட் பண்ண வர போகிறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தியை மீட் பண்ண போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் சந்திரா ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளோட நடத்தையே சரியில்லையே, இவ கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்கா, இவளை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் இவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தியை இவ முழுசாலாம் வெறுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படி வெறுத்திருந்தா இவ்வளோ சந்தோஷமான இவ இருக்க மாட்டாளே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரேவதி மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி காலையில் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரகலா ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ரேவதி எங்கே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சித்தி நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, எந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா இவளை நம்ம ஃபாலோ பண்ணாதான் இவன் எங்கே போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரேவதியை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கார்த்தியோட காரில் ரேவதி ஏறி போகிறாங்க. இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்தாலா இந்த ரேவதி, கார்த்தி காரில் இவ எப்படி ஏறி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனால்
நம்ம கார்த்தி ரேவதிக்காக ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டை சுற்றி காட்டலாம் சொல்லி தான் ரேவதியை கூட்டிகிட்டு போவாங்க. இதை சந்திரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. நம்ம கார்த்தி ரேவதி கையில் சாவி கொடுப்பாங்க, இந்த வீட்டை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ரேவதியும் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போவாங்க. அப்போ நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியாது, என்னம்மா வீடு இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம கார்த்தி வந்து சொல்லுவாங்க, இந்த வீடே உனக்காக தான் ரேவதியை நான் வாங்கினேன். நம்மளுக்கு கல்யாண நாள் அதுவுமா ஏதாவது உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நீ எனக்காக பைக் புக் பண்ண, ஷோரூம் போனேன், நான் உனக்காக இந்த வீட்டை வாங்கினேன். நீ எனக்காக பைக் வாங்கின நேரம் தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே ரேவதி ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. மாமா, அப்போ நான் உங்கள் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போய் தானே உங்களுக்காக ஆசாசியாக அந்த பைக் ஷோரூம் போயிட்டு அங்கே பைக்கெல்லாம் புக் பண்ணேன். எதுக்காக மாமா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஒரு வேளை எனக்கு அந்த மருதோட கல்யாணம் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன், அதான் நின்று போயிடுச்சுல வீடு, அதை பற்றி பேசாத, இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதை பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திராக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குது. ரேவதி, என்னையும் அக்காவையும் நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அக்கா கிட்ட உடனே போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறேன், உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சாதான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவமா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது நம்ம சாமுடிச்சேரி வந்து ராஜராஜுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு பரிமாறி விட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதை பார்த்து சந்திராக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. என்னடா இது, சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் சிவனாடி கூட சேர்ந்து வாழாமல் இதுங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சாமுடிச்செடியை பார்த்து சொல்கிறாங்க, அக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடிச்செடி சொல்கிறாங்க, இரு சந்திரா, மாமா பாவம் சாப்பிடாம இருக்காரு, அவருக்கு நான் சாப்பாடு என் கையாலேயே பரிமாறிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு பொறுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சாமுடிச்செடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க. அப்போது நம்ம சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன சந்திரா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா ரேவதி முழுசாக கார்த்தியை வெறுக்கிறா, நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்செடி சொல்கிறாங்க, அதான் ஓ முன்னாடி அன்னைக்கு கார்த்தியை எப்படி சொன்னா கேட்டேன்ல, அவள் அந்த கார்த்தியை முழுசாக வெறுத்துட்டா, இதை தான் சாக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டு அவளுக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா ரேவதி உன்கிட்டையும் என்கிட்டையும் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடிச்செடி சொல்கிறாங்க, என்ன சந்திரா எப்போ பாரு ரேவதி பற்றி ஏதாவது சொல்கிறதே உனக்கு வேலையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் என் 2 கண்ணால் பார்த்தேன், அவள் கார்த்தி கூட காரில் போய்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே சாமுடிச்செடி சொல்கிறாங்க, நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா ரேவதி தான், நான் ரேவதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன், அவள் கார்த்தி கூட ஏதோ ஒரு வீட்டுக்கு போனா, அந்த வீடு பார்க்க பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நான் சரி உள்ளக்க போவேனா சொல்லிட்டு நான் வந்துட்டேன், ஆனால் அது ரேவதி தான்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாமுடிச்செடி சொல்கிறாங்க, சரி இரு நான் ரேவதி எங்கே இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க நம்ம ரேவதியை தேடுறாங்க. ஆனால் ரேவதி எங்கேயுமே இல்லை. நம்ம ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரோகிணி ரேவதி ஆளே காணா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லைம்மா ரேவதி அவள் ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்லக்கா ரேவதி நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அந்த கார்த்தி பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, சீக்கிரமாக ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வை, அப்படி இல்லைனா ரேவதி கார்த்தி கூடயே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாமுடிச்செடி சொல்கிறாங்க, இரு சந்திரா ரேவதி வரட்டும், ரேவதி கிட்டேயே நேருக்கு நேராக என்ன நடந்துச்சுன்னு கேட்போம், அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்செடி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த சாமுடிச்செடியை மாப்பிள்ளை பார்க்குறேன்ற பேரில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.